ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பாக்கியலட்சுமி சீரியலோட இன்னைக்கான கதையை பார்க்கலாம். இனியாவோட பர்த்டேவை கொண்டாடுறதுக்காக எல்லாருமே வந்திருக்காங்க. இனியாவை அவங்க ஃபேமிலி எல்லாம் கொஞ்சறத பார்த்துட்டு சுதாகருக்கு சுருங்குது. முதல்ல நம்ம கேக் கட் பண்ணிடலாம், எல்லாருமே கெஸ்ட் எல்லாம் ரொம்ப நேரம் வெயிட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு சுதாகர். கேக் கட் பண்ணதும் இனியா எல்லாருக்குமே ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. இனியாவோட அண்ணன், மாப்பிள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, முதல்ல போய் கேக் ஊட்டி விடுங்க இனியாவுக்குன்னு சொன்னதும் ரெண்டு பேர்த்துக்கும் மூஞ்சே இல்ல. அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம நிதிஷும் வந்து இனியாவுக்கு கேக் ஊட்டி விடுறாரு. இனியாவையும் நிதிஷுக்கு கேக்கு ஊட்டி விட சொல்றாங்க. இனியாவும் கேக்கு ஊட்டி விட்டுறாங்க. எல்லாரும் கேக்கு வெட்டும் விழாவை சந்தோஷமா முடிச்சுட்டு அவங்க அண்ணனை ஏர்போர்ட்ல அனுப்புறதுக்கு இனியாவோட குடும்பம் கிளம்புறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அப்ப இனியா என் கூட யாருமே இருக்க மாட்டேங்கிறாங்கன்னு ஃபீல் பண்ணும்போது அவங்க அப்பாவை நீயாவது கூட இருப்பா அப்படின்னு கேட்கும் போது சரிம்மா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இனியாவோட மாமனார் மாமியார் எல்லாம் பிஸியா இருக்கிறத பார்த்துட்டு இனியா அவங்க அப்பா கிட்ட, அப்பா கொஞ்சம் வெளியில போகணும் வாங்கப்பா அப்படின்னு கூட்டிட்டு தனியா போறாங்க. என்ன விஷயமா சொல்லுமா அப்படின்னு கேட்கும்போது, அப்பா நீங்க ஒரு பொண்ணு கொடுக்கும்போது அவங்க பேக்ரவுண்ட் எல்லாம் விசாரிச்சு தானே கொடுப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமா அதெல்லாம் விசாரிக்காம எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு இனியாவோட அப்பா. நீங்க பார்த்த மாப்பிள்ள ஒரு போதை பொருளுக்கு அடிமையானவர் அப்படின்னு இனியா சொன்ன உடனே அவங்க அப்பா ஒரு நிமிஷத்துல ஷாக்காயி ஆடி போயிடுறாரு. இனியாவும் போதை பொருள் கேஸ்ல 6 மாசம் ஜெயில இருந்திருக்காருன்னு சொன்னதும் அவங்க அப்பா நெஞ்சே வெடிக்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாரு. இனியா சொல்றது அவங்க அப்பா நம்பவே இல்லை. அப்புறமா அந்த நியூஸ் எடுத்து இனியா காட்டும் போது அவங்க அப்பா அப்பதான் நம்ப ஆரம்பிச்சு இனியாவை சுதாகர் கிட்ட கூட்டிட்டு போறாரு. இனியாவோட அப்பாவும் சுதாகர் கிட்ட கேக்குறாரு, நான் சுத்தி வலிக்காம விஷயத்துக்கு வரேன், உங்க பையன் நிதிஷுக்கு ட்ரக்ஸ் பழக்கம் இருக்காமே அப்படின்னு கேட்கும் போது எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அது உண்மையான்னு கேட்கும் போது இனியாவோட மாமியா, என்ன நீங்க உங்க இஷ்டத்துக்கு நீங்க பாட்டு பேசிட்டு போயிட்டே இருக்கீங்க, என்ன வளர்றீங்க அப்படின்னு கேட்கும் போது இனியாவோட அப்பா, நான் ஒன்னும் வளரல, என் பொண்ணு பொய்யே பேச மாட்டா, அவ தான் சொன்னா அப்படின்னு சொல்லும்போது, என்ன இனியா இதெல்லாம் அப்படின்னு கேக்குறாங்க. என்ன இனியா நிதிஷ் மேல இப்படி ஒரு அபாண்டமான ஒரு பழிய தூக்கி போடுற அப்படின்னு கேட்கும்போது, ஆண்டி நான் பழியெல்லாம் போடல ஆண்டி, நான் உண்மையதான் சொல்றேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப சுதாகரே வந்து, இந்த விஷயம்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, நான் பழைய நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது இந்த விஷயம்லாம் என் கண்ணில் பட்டது, நீங்க கஷ்டப்பட்டு உங்க பையனை வெளியில எடுத்துட்டு வந்ததும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே இனியாவோட அப்பா, என்ன சம்பந்தி இந்த மாதிரிலாம் நடந்தா எப்படி அப்படின்னு கேட்டுட்டு, இனிமேல் இந்த வீட்டுல என்னோட பொண்ணு இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி நான் கூட்டிட்டு போறேன் சொல்லி இந்த கதையை இதோட முடிக்கிறாங்க. நண்பர்களே, நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல போட்டுக்கோங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் போட்டுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.